எதிரிகளின் கண்ணுக்கே புலப்படாது உலகின் மிக அதிநவீன 5ஆம் தலைமுறை போர் விமானம் என்றெல்லாம் அமெரிக்கா பெருமையாக பேசி வந்த F-35 சூப்பர்சோனிக் விமானத்தை நடுவானில் ஈரான் புறமுதுகிட்டு ஓட வைத்துள்ளது. அது குறித்து பார்க்கலாம். இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் 3 வாரங்களை கடந்தும் கூட உக்கிரம் குறையாமல் நீடித்து வருகிறது. ஈரானை அழிப்போம் என இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகள் சூளுரைத்தும் அதை கண்டும் அஞ்சாமல் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் அமெரிக்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த F-35 விமானத்தை தாக்கி ஈரான் அமெரிக்காவிற்கு தீராத தலைவலியும் களங்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. $400 பில்லியன் செலவில் 30 ஆண்டு காலம் தீவிர முயற்சி செய்து அமெரிக்காவின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி நிறுவனமான லாக்ஹீட் மார்டின் நிறுவனம் F-35 சூப்பர்சோனிக் விமானத்தை உருவாக்கியது. ரேடாரில் தட்டுப்படாது, எதிரிகளின் கண்ணுக்கு புலப்படாது என இந்த விமானம் குறித்து அமெரிக்கா மிகவும் பெருமையாக பேசி வந்தது. இதனால் சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இதை எப்படி தடுப்பது, இந்த விமானத்தை வீழ்த்துவதற்கான தொழில்நுட்பங்களில் பணத்தை முதலீடு செய்யலாமா என்று தீவிரமாக யோசித்து வந்தன. நிலைமை இப்படி இருக்க மார்ச் 19ஆம் தேதி ஈரானிய வான்வெளியில் எங்கோ ஒரு சாதாரண IRST சென்சார் தங்களை நோக்கி வந்த F-35 சூப்பர்சோனிக் விமானத்தை கண்டுபிடித்து லாக் செய்துவிட்டது. அத்துடன் F-35 மிக மிக அதிக வெப்பத்தை வெளியிடும் ஈரான் கண்டுபிடித்துள்ளது. மொத்தத்தில் அதன் மிகப்பெரிய இன்ஜின், அதீத உந்து சக்தி, நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஸ்டெல்த் எல்லாம் சேர்த்து F-35 விமானத்தை ஒரு சூடான தேநீர் கெட்டிலை போல ஒளிர செய்கிறதா. இந்திய மதிப்பில் 900 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இந்த விமானத்தை ஈரானின் சாதாரண ஒரு சென்சார் நடுவழியில் தாக்கி இடைமறித்து அடித்து விரட்டியுள்ளது. இதன் மூலம் அமெரிக்கா இந்த விமானத்திற்கு கொடுத்த பில்டப்கள் அனைத்தும் ஒன்றும் இல்லாமல் போய் இருக்கின்றன. தற்போது ஈரானின் தாக்குதலால் சேதமடைந்த இந்த விமானம் மத்திய கிழக்கில் உள்ள ஒரு அமெரிக்க படைத்தளத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. ஈரானின் இந்த செயலால் அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் மிகுந்த கவலையில் ஆழ்ந்து இருக்கிறதாம். இதற்கிடையே இந்த சூப்பர்சோனிக் விமானத்தை எதிர்க்க தொழில்நுட்பத்தில் கூடுதலாக முதலீடு செய்யலாமா என யோசனையில் இருந்த சீனா, ரஷ்யா உள்ளிட்ட உலக நாடுகள் தற்போது இதற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதில்லை என நிம்மதியடைந்துள்ளன. ஆரம்பம் முதலே இந்த போரில் ரஷ்யா, சீனா, வடகொரியா உள்ளிட்ட நாடுகள் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.